ஹல்லிஹட்டி ஹோட்டல். ஹல்லிஹட்டி ஹோட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஹல்லிஹட்டினா இது போல் கூரை போட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்குது. ஆனால் க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு பார்த்தியா? இப்போ இது கரண்ட் மைசூர் சில்க் ராம்ராஜ் எல்லாமே இருக்குது. சாப்பிட போகிறோம். ஹோட்டலில் அழகான ஒரு ஹோட்டலில் எடுத்துனாருன்னு மைசூர் காவேரி சில்க்ஸ். இங்கேயே அந்த இட்லி கிடைக்கும். கஸ்தூரி நவாஸ் வெஜ். இங்கேவா? சவுத் இந்தியன் இட்லாம் இட்லி தான் கிடைக்கும். பார்ப்போம் என்னான்ட்டு. என்ன கிடைக்குது உள்ளே போனாலும் சரி. ரிஷி வந்து தோசை ஆர்டர் பண்ணியிருக்கான். செட் தோசை, பூரி எல்லாம் ஆர்டர் கொடுத்து வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். காத்திருந்து காலங்கள் போகுது. வேணும், இந்த ஹோட்டல் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இரு என்ன ஆச்சு இது? ரோஸ்ட் தம்பி. ஐயோ, அதுக்குள்ள நம்ம வாங்கிட்டு போகும்போது இது மைசூர் சாம்பார் ரோஸ்ட். சரி, உனக்கு தான் ஸ்மெல் அப்படியே அழுகுது. கீ ஸ்மெல். நம்ம தோசை தானே கேட்டேன். ரோஸ்ட் என்ன கீ ஸ்மெல். என்னதான் இருக்கு? சுடாது. கலர் கிறிஸ்பி. நமக்கு ஆர்டர் பண்ணும்போதே பூரி அண்ணன் சூப்பராக பண்ணிட்டாரு. அழகான பூரி. இது நான் வேணா சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தேன். இங்கே பூரி மசாலா இல்லை, சாப்பிட்டு தான் கொடுக்குறாங்க. பிசி பூரி இல்லை. சாதம் எடுத்து அது உள்ளார சாதம் எடுத்து அதில் ஊற்றுட்டா. என்ன வேணும்? முறுக்கா பூரியா? வேறு சாக்கு வெட்ட தரேன். பூரி உனக்கு பூரி கேட்குறாப்புல. எப்படி இருக்குது செட் தோசை? எதுவும் சூப்பராக இருக்கா? என்ன ஷோ காலியா? காஃபி கேட்டேன். காஃபி கிளாஸில் வருது. சொல்லுது இருக்கட்டும். அது என்ன, இதை இப்படி குடிக்கிறத பார்த்தாலும் வேறு மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்லலை. நல்லா இருக்கா? ஸ்ட்ராங்காக இருக்கா? என்னடா ஐஷோ? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கஸ்தூரி நிவாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். நாங்கள் வந்து செட் தோசை, ரோஸ்ட் அண்ட் பூரி, காஃபி எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்குலாம் இங்கே வந்து சாப்பிட்டா பெருசாக பிடிக்காது. ஏன்னா பொங்கலுக்கு வந்து கர்டு ரைத்தா தருவாங்க. இன்னொன்று எல்லாம் சாம்பார், இது எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். அது பெருசாக பிடிக்காது. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து குட். இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் பழகிடுச்சு. இனிப்பு சாப்பிட்டு சாம்பார் கூட, அதனால் பழகிடுச்சு. மற்றபடி எல்லாமே நீட்டாக இருந்தது. ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாமே நீட். பில்லு வந்து 284. ஓகே, இதுதான் எங்களுடைய ஸோ இதில் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்க சவாரி கேப்பு. இதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? கண்டிப்பாக கொடுப்போம். கேப் ரெடி ஆகிடுச்சு. சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போகலாம்.